வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னா பேப்பர் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். நான் நிறைய நியூஸ் பேப்பரில் இது மாதிரி கட் பண்ணி பழகியிருக்கேங்க. உங்களுக்கு நான் சார்ட்டில் காட்டினா தெளிவாக தெரியுங்கிறதுக்காக என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மடித்து தைக்க ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டேன். அந்த ஸ்கேல் வந்து 1.5 இன்ச்சுங்க விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து என்னோடய ப்ளவுஸோட ஹைட்டு 13.5 இன்ச்சுங்க. 13.5 இன்ச்சை 2 பக்கம் குறித்து நான் கோடு போட்டுக்க போகிறேங்க. நான் இது மாதிரி ஒரு 10 வாட்டி நான் நியூஸ் பேப்பரில் போட்டு கட் பண்ணி பழகிட்டு தாங்க நான் ப்ளவுஸுக்கு போனேன். உங்களுக்கு சார்ட்டில் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக என்னோடதை நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறதாங்க காட்டுறேன். இப்போ மேலே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிட்டேங்க. கழுத்தோட அகலத்தை பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு விட்டேங்க. ஒரு ஜாக்கெட்டில் 3.25 நம்ம விட்டேன். கொஞ்சம் ரொம்ப அகலமாக இருந்தது. நான் இது 3 வச்சேங்க. அடுத்த ப்ளவுஸு நல்லா இருந்துச்சு. இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு விட்டுருக்கேங்க. இந்த பக்கமாக தையலுக்கு, அதே மாதிரி இந்த பக்கம் தையலுக்கு நமக்கு எப்படி புரியுதோ நான் அது மாதிரி நான் அளவு குறிச்சிக்கிட்டேங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஹைட் பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம் வந்து 9 இன்ச்சுங்க. அதுலேருந்து கரெக்டாக நம்ம 3 இன்ச்சுக்கு புள்ளி வச்சு நான் லைன் போட்டுக்கிறேங்க. இதே மாதிரி தாங்க நான் போட்டு பழகினேன். நியூஸ் பேப்பர்லேயும் போட்டு பார்த்தேங்க. பேக்லேயும் நல்லா நெக்கு நல்லா 9 வச்சுருக்கேங்க. வச்சுக்கிட்டு நான் யூ நெக் தாங்க வைக்க போகிறேன். யூ நெக்குக்கு நான் அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வச்சு நான் வந்து யூ மாதிரி லைட்டாக வரைஞ்சிக்கிறேங்க. பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச் வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு டாட் வச்சு பழகிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே தாங்க இதுவுமே நான் 2-3 வாட்டி வரைஞ்சி பார்த்து அப்போ தாங்க நமக்கு வருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியாக வந்துடுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பாடியோட அளவு பார்த்திங்கன்னா 36 இன்ச்சுங்க. அதில் வந்து பாதி பார்த்திங்கன்னா 18. அந்த 18ல் நான் 2 கூட்டினா 20ங்க. 20 இதை பாதி பகுதி தானே, அதனால் நான் 10 இன்ச்சு குறிச்சிக்கிறேங்க. எந்த மெஷர்மெண்ட்டுக்குமே 2 பாயிண்ட் கூட்டிக்க சொல்கிறாங்க. அந்த கப் ஷேப்புக்கெலாம் நமக்கு வேணும்னு சொல்லி கூட்டிக்க சொல்கிறாங்க. அதனால நான் 2 இன்ச் கூட்டிக்கிட்டு அதே 10 இன்ச்சு மேலேயும் கீழேயும் குறிச்சிக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா உடம்போட சுற்றளவு குறிச்சிட்டுனா அப்புறம் நம்ம ஆம் ஹோல் குறிக்கலாங்க. ஆம் ஹோல் வந்து 13.5லேருந்து நம்மளோட ஹைட்டு எவ்வளோ வச்சுருக்கோமோ, ஆனால் இப்போ 14 வச்சோம்னா அது 13.5லேருந்து கரெக்டாக நம்ம 8 இன்ச் எடுத்து ஆம் ஹோலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிட்டேங்க. அந்த அளவை குறித்து இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்போட சுற்றளவையும் அந்த ஆம் ஹோலோட இடத்தையும் கரெக்டாக நேர் வர மாதிரி கோடு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம்லாம் நான் எதுவுமே அளந்தெல்லாம் பார்க்கல. அப்படியே நேர் பார்த்துட்டு மேலே நான் எவ்வளோ கழுத்துக்கு ஷோல்டருக்கு வச்சனோ அதுலேருந்து நேர் ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம ஆம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்காக நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுக்கிறேன். இது நல்லா எக்ஸ்ட்ராவே இருந்ததுங்க. இப்படி விட்டுமே துணி அந்த பக்கம் 2 இன்ச்சுக்கு நமக்கு மிச்சமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1.25 இன்ச்சு வச்சு நான் வந்து குறிச்சிக்கிறேங்க. இது எப்படி நமக்கு குழப்பமாக இருக்கும்னு நான் சில வீடியோவில் பார்த்தா பாதியிலேருந்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கு வந்து எனக்கு 5.5 வருதுங்க. அதுலேருந்து நான் 2.25லேருந்து அப்படியே வரைஞ்சிக்கிறேங்க. இப்படி தாங்க. இது நமக்கு ஃபஸ்ட் டைம் வராதுங்க. நம்ம 2-3 வாட்டி பேப்பரில் கட் பண்ணி போட்டு நமக்கு எவ்வளோ ஆம் ஹோலோட லென்த் வேணுமோ அதை பார்த்துங்க. எனக்கு 8 இன்ச்சு வருதுங்க. 8 இன்ச்சு இதில் வருது. அப்புறமா நம்ம கை வெட்டும்போது 2ஐயும் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாங்க. இப்படி தாங்க நான் பழகினேன். இதே மாதிரி தான் பழகினேன். எனக்கும் டவுட்டாகவே இருக்கும், ஆம் ஹோல் கரெக்டாக வந்துருமா அப்படின்னு. ஆனால் கரெக்டாக கச்சிதமாக இருந்ததுங்க. என்னோடய ப்ளவுஸ்க்கு இதுக்கும் கரெக்டாக தாங்க இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்திங்கன்னா பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதவே ஃப்ரண்ட்டுக்கு நான் இப்படி வச்சு கட் பண்ண போகிறேங்க. இது வந்து நான் பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு தாங்க நான் பண்ணியிருக்கேன். அளவு ஜாக்கெட்டை யூஸ் பண்ணாமல் நான் எனக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அப்படின்னு வச்சு என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி வச்சு பார்த்தேங்க. கரெக்டாக இருக்குதுங்க. கப் ஷேப்லேருந்து எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி தாங்க இப்போ முன்கழுத்து நான் 6 இன்ச்சு குறிக்க போகிறேங்க. முன்கழுத்துக்கு அது வரைக்கும் கோடு போட்டுக்கிறேங்க. இந்த பக்கமாக நாம் வந்து அந்த டாட்டுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக குறிச்சிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எக்ஸ்ட்ராவாக குறிச்சிக்கிட்டேன். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு நான் குறைச்சி எடுத்துக்கிட்டேங்க. 1/4 இன்ச்சு குறைச்சிருக்கேன் அந்த இடத்த விட. இப்போ பார்த்திங்கன்னா நேர் நம்ம லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம் ஹோலையும் நான் இது பண்ணிக்கிறேங்க, வரைஞ்சிக்கிறேன். இப்போ முன் கழுத்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு வச்சு நம்ம கோடு போட்டு அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் நிறைய வாட்டி பேப்பர் கட்டிங் போட்டு பார்த்து அப்புறமா நல்ல துணியிலே போட்டு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். நம்ம எந்த ஒரு பயம் இல்லாமல் தைக்கலாங்க. இப்போ 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைச்சோன்னே எனக்கே கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளும் தைச்சிட்டோம், பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்திருக்கே, நான் இதுலேயே பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எனக்கே ஒரு தன்னம்பிக்கையாக இருக்குதுங்க. அதனால் நீங்களும் பயப்படாமல் என்ன மாதிரியே கட் பண்ணி
பழகுங்க, பயப்படவே தேவையில்லைங்க. பார்த்திங்கன்னா அதே மாதிரி யூ மாதிரி வரைஞ்சிக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைட்டு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு வச்சுங்க. நம்மளோட கப் ஷேப்போட ஹைட் பார்த்திங்கன்னா 13 தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே தையலுக்கும் சேர்த்தி தாங்க, மேலே ஏற்கனவே ஷோல்டருக்கு விட்டுருக்கோம். அதனால கீழே தையலுக்கும் 13 நேர் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாங்க. நான் 2-3 ப்ளவுஸில் நேர் கட்டிங் தாங்க பண்ணேன். ஒரு ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு என்னமோ கிராஸ் கட்டிங் பிடிக்கல, அதனால் நான் நேர் கட்டிங்கே போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இதிலேருந்து கரெக்டாக நான் 2 இன்ச் வைக்கிறேங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஏற்றிக்கலாம்ங்கிறாங்க. நான் 2 இன்ச் வச்சு பார்த்தேங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் அது மாதிரி 2 இன்ச் தாங்க வச்சேங்க. அளவு ப்ளவுஸ்லாம் எனக்கு ஏதாவது ஒரு தப்பு இருக்குதுங்க. அதனால எனக்கு அளவு ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸுமே ஒன்று கரெக்டாக இருக்குது, ஒன்று தப்பாக இருக்குது. அதனால சரி நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தாங்க நான் பாடி மெஷர்மெண்ட்டவே எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இருந்தாலும் 1-2 தப்பு இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம அதை போக போக ஒன்றா நம்ம மாற்றிக்கலாங்க. போட்டு பார்த்து அது எப்படின்னு கரெக்ஷன் பண்ணிக்கலாங்கிற ஒரு இதில் தாங்க நான் இப்படி தான் தைச்சேன். பார்த்திங்கன்னா நான் என்னோடய இது வந்து 1.25 நான் டாட் பிடிச்சிட்டு போக அதோட லென்த் வந்து கரெக்டாக எனக்கு 2.5 வரும்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு பிடிச்சி டாட் போக எனக்கு கரெக்டாக 2.5, அந்த பாயிண்ட்கிட்ட கரெக்டாக 2.5 இருந்தால் எனக்கு சரியாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி தாங்க நான் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டையும் நான் வரைஞ்சிக்கிட்டேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு இப்போலாம் பட்டி வந்து நான் அப்போதைக்கப்போ எடுக்கவே இல்லைங்க. தோராயமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம தைச்சி முடித்து அதுக்கு எவ்வளோ வேணும்னு நான் அளந்து ஸ்டிச்சுக்கு 1/2 இன்ச்சு போக கரெக்டாக அளந்தேங்க. கரெக்டாக தாங்க வந்துச்சு. எனக்கு 2 ப்ளவுஸுக்கும் கரெக்டாக தான் வந்துச்சு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருந்தால் நான் பிரித்து கூட அடித்தேங்க. நம்ம பிடிக்கிறதுல அதிகமாக பிடிச்சிரும், இல்லைனா ஒரு வாட்டி கம்மியாக பிடிச்சிருங்கும்போது நமக்கு அப்படி வந்துருச்சுங்க. அதனால் நான் பிரித்து கூட அடிச்சிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கைக்கு இது மடித்து அடிக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு குறிச்சிக்கிட்டேன். என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு கைக்கு நான் வைக்கிறேங்க. 7 இன்ச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ப்ளவுஸை கூட நீங்கள் இது மாதிரி வரைஞ்சி பார்த்துட்டு உங்களோட ப்ளவுஸில் ஆம்களோட இதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு நல்ல ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணி பேப்பரில் வெட்டி உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறமா தையலுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சு விட்டு நான் கோடு போட்டுக்கிட்டேங்க. இப்போ லென்த்து குறிச்சாச்சுங்களா. இப்போ என்னோடய சுற்றளவு வந்திங்கன்னா கை சுற்றளவு 12 வருதுங்க. அதில் பாதி வந்து 6 இன்ச்சு குறிச்சிக்கிட்டேங்க. இது என்னென்னா நம்ம கை மேலேருந்து ஹைட்டில் 5 நமக்கு எவ்வளோ சுற்றளவு வருது அப்படின்னு பார்த்தேன். எனக்கு 6.25 வரும். 6 தாங்க வந்துச்சு. எனக்கு அந்த இடத்துலையும் 6 தான் வந்துச்சு. அந்த இடத்துலையும் 6 தான் வந்துச்சு. நான் அதிலிருந்து மேலே பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு கூட்டி 7.5 இன்ச்சு வைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இது 5 வந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 6.25 வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 5 நம்ம ஹைட்டில் 5 வந்து எனக்கு 6.25 வந்துருக்குங்க. அதிலிருந்து நான் 1.5 இன்ச்சு கூட்டி 7.25 வரும்னு நினைக்கிறேங்க. 7.25 தாங்க வச்சு குறிச்சிக்கிறேன். நீங்கள் உங்களோட ஹைட்லேருந்து 5 கையோட இறக்கம் 5 உங்களோட சுற்றளவு எவ்வளோ வருதோ நீங்கள் அதிலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டிட்டு மேலே நம்ம அளவுக்கு 3 இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு விட்டுருக்கணும்ல 1/2 இன்ச், அதிலேருந்து 3 இன்ச் கீழே வச்சுங்க நம்ம ஒரு அளவு புள்ளி வச்சுக்கிறோம். இப்போ இங்கேருந்து ஒரு 1.25 நம்ம அந்த வளைவை நம்ம எடுத்துக்க போகிறோங்க. நமக்கு புதுசாக இருக்க கொஞ்சம் குழப்பமாக தாங்க இருந்துச்சு. நானும் பேப்பரில் போட்டு கட் பண்ணி தாங்க இதை பழகினேன். பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து நான் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணவே இல்லைங்க. கையில் வந்து நான் கட் பண்ணலைங்க. என்னென்னா ப்ளவுஸை நான் தைச்சிட்டு அதோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தாங்க நான் கையை கட் பண்ணினேன். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் 8.25 கிட்ட வந்துச்சுங்க. நான் அதனால எப்பொழுதுமே இப்படி தாங்க எனக்கு 2-3 வாட்டி நியூஸ் பேப்பரில் போட்டாலும் இப்படியே தான் வந்தது. ப்ளவுஸில் கூட வந்தது. சரி நம்ம கட் பண்ண வேணாம், பாடியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா கையை வச்சு பார்த்துக்கிட்டு வெட்டிக்கலாம் அப்படின்னு தாங்க வெட்டினேன். கரெக்டாக வந்துச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் 2-3 வாட்டி இப்படி தாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் பேப்பரில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் புரியும். எப்படி 2 பக்கம் நீங்கள் டேப்பில் கூட வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.